திருச்சி மாவட்டம், மணச்சலூர் வட்டம், கல்பாளையத்தில கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. என் பேரு முருகேசனுங்க. நாங்க மாடு வளர்த்துட்டு இருக்கோம். 25, 30 வருஷம் மாடு வளர்த்துட்டு இருக்கோம். மாடு வளர்த்து பால் கறந்து சப்ளை பண்ணுற வேலை பார்த்துட்டு இருந்தேங்க. எங்களுக்கு வந்து உடல் ரீதியான கோளாறுனால அதுவும் பண்ண முடியாத இங்கே நெறைய இந்த ஊர்ல வந்து நெறைய இடையூறு பண்ணுறதுனால நாங்க மாடு வளர்க்க முடியாத சூழ்நிலை இருக்குங்க. 2டே 2 கன்னுக்குட்டி இருந்துச்சுங்க. எல்லா மாட்டையும் எல்லாம் நோய்வாய் வந்து இறந்து போகுதுங்க. 2 கன்னுக்குட்டி, 1 கன்னுக்குட்டி வந்து செவல கலரு, 1 கன்னுக்குட்டி கருப்பு, வெள்ளை கலருங்க. அந்த கருப்பு, வெள்ளை கலர் கன்னுக்குட்டி 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மேய்ச்சலுக்கு பக்கத்தில தான் மேய்ஞ்சுங்க. எங்க வீட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க. அவ்வளோ தூரம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. 1 மாடு வந்துருச்சு, 1 மாடு வரலங்க. 1 மாடு வந்து சமுதாய கூடத்துக்கு பக்கத்தில பாத்ரூமுங்க. அது பக்கத்தில லெட்ரின் பாத்ரூமு, செப்டி டேங்கு. அதில வந்து சரியான முறையில பராமரிப்பு இல்லாம இருக்கிறனால, மேல எல்லாம் ஜல்லி எல்லாம் எடுத்து போய் ஓட்டை ஓட்டையா இருந்தனால, மாடு அந்த இடத்துல போனதுங்க. மண் தரையும், செப்டிக் டேங்க் உயரமும் ஒரே மட்டமா இருந்ததுனால, கவனம் இருந்ததுனால, மாடு வந்து வாயில்லா ஜீவன் எதார்த்தமா கால வச்சு உள்ள விழுந்துருச்சுங்க. 20ஆம் தேதி அன்னைக்கு விழுந்திருக்குங்க. எங்களுக்கு இந்த இடம் புதர் மண்டி கிடக்கிறனால, மாடு இந்த இடத்துல விழுந்திருக்குமாங்கிறது பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சூழ்நிலை சரியில்லங்க. நாங்க மணப்பாறை சந்தையில திருடெல்லாம் ஓட்டிட்டு போய் வித்துருப்பான்னு சொல்லி, மணப்பாறை சந்தை, உக்கடமங்கலம் சந்தை, இந்த கிராமத்தில இருக்கிற சுத்துப்பக்கத்துல கிராமத்தில எல்லாத்துலயும் போய் தேடிக்கிட்டே அலைஞ்சு எங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல் ஆயிருச்சுங்க. எங்களுக்கு மாடு இல்லன்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லங்க. எவ்வளோ பெரிய வாழ்வாதாரத்த இந்த பராமரிப்பு இல்லாத சமுதாய கூடம் பின்னாடி இருக்கிற செப்டி டேங்க்னால என் மாடு உள்ள விழுந்து இறந்து போயிருச்சுங்க. ரூ. 60,000 மதிப்பு உள்ள மாடுங்க. காவல் நிலையத்தில 20ஆம் தேதிக்கு காணா போச்சுங்க. வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி 21ஆம் தேதி மணச்சலூர் காவல் நிலையத்தில கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க. அவங்களும் 2, 3 சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்தாங்க. பார்த்து கிடைக்கலங்க. கல்பாளையத்தில ஐயாளம்மன் கோயிலுக்கு எதிர்த்த மாரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குங்க. அதில வந்து பார்க்கறதுக்கு அந்த டிவி மாரி இருக்கும்ல, அது பேர் என்னங்க? மானிட்டருங்கிறது இல்லைங்க. மானிட்டர் ஓசு வாங்கிட்டு வந்து கொடுத்தேங்க. அந்த நேரத்தில் காவல்துறை அதிகாரி வந்து அந்த மானிட்டரை வச்சு பார்க்கறதுக்கு எனக்கு பணி சுமை காரணமாக நான் வர முடியல. நாளைக்கு வரேன்னு சொல்லி அவங்களும் அதை பார்க்க முடியலங்க. அவங்க பார்த்துருந்தாங்கன்னா மாடு அந்த வழியாக வந்து அந்த தொட்டியில் அந்த சைடு தான் வந்திருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா, நாங்கள் வெளி தூரத்துக்கு போய் இந்த மாட்டை அலைஞ்சிக்கிட்டு இங்கே போயிருக்கோம், அங்கே போயிருக்கோம்னு வச்சு எங்களுக்கு தேடுறதுக்கு வேலை இல்லாமல் பக்கத்தில் தான் இங்கேயே நிற்கிது. அப்படிங்கிறப்ப நாங்கள் பக்கத்தில் அந்த செப்டி இந்த சைடில் தான் வந்திருக்கு. இந்த இடத்துல நாங்கள் பார்த்துருப்போம், மாட்டை கண்டுபிடிச்சிருப்போம், தூக்கியிருப்போம். 4 நாள் 5 நாள் உயிரோட கிடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இறந்துருக்குங்க. மாடு உள்ளே இறந்து எல்லாம் இப்போ வாடை வந்துருச்சுங்க மாடு. எங்களுக்கு வாழ்வாதாரமே இந்த மாடு தாங்க. இதை விட்டா எங்களுக்கு வேறு வழி இல்லைங்க. இது எங்களுக்கு 60,000 பொறுப்புள்ள. இது சம்பந்தமா எந்த அதிகாரியை நீங்க பார்த்தீங்க? என்ன தகவல் சொன்னாங்க உங்களுக்கு? இது சம்பந்தமாக நான் வந்து காவல்துறை அதிகாரிகிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேங்க. அவர் நான் தேடி கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காருங்க. அவர் வந்து மாடு இங்கே கிடக்குங்களே, அதனால அவர் ஆனால் வந்து சிசிடிவி கேமராவை ஃபுட்டேஜை பார்த்துருந்தாருன்னா. அதிகாரிகள் என்ன சொன்னாங்க? இதுக்காக யாருக்கிட்ட போய் முறையிடுறீங்க? நான் கிளர்க்கு கிட்ட சொல்லியிருக்கேங்க. கிளர்க்கு கிட்ட சொன்னதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இங்கே இருக்குங்கிறத அவர் தப்பாக சொல்லியிருக்காருங்க. அவர் காவல் நிலையத்தில் தான் இருக்குது அப்படின்ட்டாருங்க. எந்த ஊர் கிளர்க்கு சொன்னீங்க நீங்க? கல்பாளையம் கிளர்க்கு வெங்கடாதேவி என்பவருங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கே பார்க்குறது அப்படின்னு கேட்டதுக்குங்க அவர் தவறான தகவலை கொடுத்துட்டாருங்க. அதனால நான் ஒரு பெரிய மன உளைச்சல் ஆகிட்டேன். என்ன தவறான தகவல்னாங்க, அந்த ஐயாளம்மன் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி டேங்க் இருக்குது. டேங்க்கு பக்கத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் உள்ளே பார்க்குறது இருக்குது. அந்த பார்க்குற மிஷின் ஒன்று இல்லை, அதை நான் வெளியில் வாங்கிக்க வேண்டி கொடுத்தேன். பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஃபுட்டேஜே அங்கே பார்க்க முடியாது, காவல் நிலையத்தில் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு தவறான தகவலை கொடுத்துட்டாரு. சரியான தகவல் கொடுத்துருந்தாருன்னா நான் அன்றைக்கே வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி மச்சானாலே பார்த்துருந்தா நான் மாட்டை எப்படியாவது உயிரோடு தூக்கியிருப்பேன். அன்றைக்கி தூக்க முடியாத ஒரு நிலைமையாக போச்சுங்க. இந்த பார்க்குறது வந்து மணச்சலூர் காவல் நிலையத்தில் தான் பார்க்க முடியும் நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படின்னு தவறான போய் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் தான் தலைவரை கூப்பிட்டுக்கப்புறம் இங்கே உள்ளே எல்லாம் இருக்குது, நீங்கள் அந்த டிவி மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா அது பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க சார் இங்கிலீஷில், எனக்கு அது தெரியலைங்கய்யா. அந்த டிவி இருந்துச்சுன்னா அன்றைக்கே நான் மாற்றிருப்பேன். மாடு இதை விட்டு போகல, மாடு வர்ற பக்கம் தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கவரேஜ் இருக்குங்க. நான் கண்டுபிடிச்சி மாட்டை நான் எப்படியாவது உயிரை எடுத்து உயிரை காப்பாற்றி நான் கொண்டு போயிருப்பேங்க. அதுலேயும் தாசில்தார் ஆர்ஐ யார்கிட்ட சொன்னீங்களா இந்த தகவலை? தாசில்தாரில் வந்துங்க அவரெல்லாம் சொன்னால் நடவடிக்கை எடுக்க மாட்டாருங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே எங்கள் இடத்துல வந்து நிறையா தப்பு பண்ணி வச்சுருக்கார். எங்களுக்கு எஸ்சிக்காக ஒதுக்கப்பட்ட எலும்பொடி மானியம், இறந்த மாடுகளை புதைப்பதற்கு கொடுக்கப்பட்ட மானியத்தில் வேறு ஒருத்தர் பேரில் பட்டா போட்டு அவர் கொடுத்துருக்காருங்க. அவர் எங்களை பார்த்தாலே ரொம்ப கீழ்த்தரமாக தான் பார்ப்பார். எஸ்சினால அவருக்கு பிடிக்காத ஒன்றுங்க. மணச்சலூர் தாலுகாத்தில் நான் இதுவரையிலும் 250 மனு கொடுத்துட்டேங்க. மனுவை வாங்கி கடலை மிட்டாயி போண்டா மடித்து கொடுக்குறதெல்லாம் குறிக்கோளாக இருக்காங்களே ஒழிய இதுவரையிலும் எந்த விதமான மனுவுக்கும் நடவடிக்கை இல்லை. அதனால் நான் வந்து அதை மனு கொடுக்குற வேலையை நிப்பாட்டிங்க. அது இல்லாமல் இந்த மனு கொடுக்குறதுனால என்னைய இந்த இவங்க அதாவது
சமூக விரோதிகளை வச்சு என்னைய மிரட்டியிருக்காங்க. மிரட்டினவங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கி குறித்து வச்சுருக்காங்க. அது யாரை வச்சு மிரட்டுறாரு அப்படிங்கிறது தெரிலங்க. தாசில்தார் இவ்வளோ வேலையும் செய்கிறாருங்க. ஏன்னா அந்த இடத்த தாசில்தாரை மெயினாக தப்பு பண்ணியிருக்கார். அதனால் அவர் அதை விட்டு மீண்டு வர்றதுக்கு எங்கள வந்து குடைச்சல் குடுக்குறதுங்க. எங்கள்ட்ட வந்து எங்க சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன் தம்பியெல்லாம் வம்பிழுத்து விடுறது. இதே மாரி 15 வருஷமா செஞ்சுட்டு இருக்காருங்க. 2014ல குடுக்க ஆரம்பிச்ச மனு 2025 ஆயிருச்சுங்க. இதுவரையிலும் எங்களுக்கு எந்த நிவாரணமும் கிடைக்கலங்க. எங்கள விரட்டுறதுல தான் குறியா இருக்காரு. ஆனா அவரு நேரடியா விரட்டுறது இல்லைங்கய்யா. அவரு வந்து சமூக விரோதிகள், கொலை குற்றங்கள்ல ஈடுபடுறவங்க, இவங்கள வச்சு விரட்டுறாரு. ஃபோன் பண்ணி ஃபோன்லயும் மிரட்டியிருக்காங்க. நான் அந்த ஃபோன் நம்பர்லாம் குறிச்சு வச்சிருக்கேன். ஆனா மணச்சூர் ஸ்டேஷன்லயும் நெறைய வாட்டி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கேங்க. அவங்களும் வந்து சரியா கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பெரிய விட எனக்கு மாடு போனது தான் பெரிய கவலை. இதனால எனக்கு வந்து மன உளைச்சலுங்க. நான் நிம்மதியா சாப்பிட முடியல. எனக்கு ப்ரெஷர் இருக்குங்க. மாத்திரை சாப்பிட்டது ஆவணுங்க காலையில டெய்லி. இதனால எனக்கு ப்ரெஷர் அதிகமா ஏறி, எனக்கு உயிருக்கு ஆபத்தாகுற ஒரு நிலைமை ஏற்பட்டுருங்கய்யா. உங்க அது பேர் ஐயா? என் பேரு முருகேசனுங்க. நான் கூலி தொழிலாளிங்க. நான் அன்றாடம் அரிசி தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல போட்டா தான் எனக்கு சிப்பத்துக்கு ரூ. 40 போகிற வாடகைங்க. எனக்கு இது போட்டா தான் எனக்கு வாழ்வாதாரங்க. எனக்கு 2 புள்ளைங்க இருக்குங்க. இதை நான் காப்பாற்றணுங்க. என்னை காப்பாத்துறதுக்கு உண்டான வழி அத்தனையும் தடுங்கலாகவே இங்கே வருது. அவ்வளவுக்கும் என்ன காரணம்னா, இவன் வந்து வளர விடக்கூடாது. இவனை வந்து அடித்து நொறுக்கணும் அப்படின்ட்டு சமூக விரோதிகளை விட்டு என்னை மிரட்டல் விடுறாங்க. இதனால் வந்து காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேங்க. ஒன்றும் அசைய மாட்டேங்கிறாங்க. தாசில்தார் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாருங்க. விஓ தாலுகா முழுக்கவே எங்களை பார்த்தாவே விரோதி, இவன் வந்து இவனுக்கு எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு வெறுத்து வெறுத்து தான் பேசுகிறாங்க, மிரட்டுறாங்க. நான் உள்ளே போக முடியாதுங்க. போனால் எங்களை வந்து ஆளை வச்சு உடனே மச்சானாலே மிரட்டுறாங்க வெளியில் வந்து.